வணக்கம், வெல்கம் டு குக்கிங் வித் சித்ரா சேனல். நான் சித்ரா பேசுகிறேன். இன்றைக்கி வாங்க நம்ம சமையல் வீடியோ பார்ப்போங்க. கூடவே ஒரு ஸ்வீட் ரெசிபியும் பார்க்கலாம். நான் சாம்பாருக்கு கொஞ்சம் சௌ முருங்கைக்காய், சக்கரவள்ளிக்கிழங்கு, தக்காளி, வெங்காயம்லாம் அரிஞ்சு வச்சுட்டேங்க. புளியும் ஊற வச்சுட்டேன். பருப்பு வேக வச்சு இறக்கி வச்சுட்டேங்க. அடுப்பில் கடாயில் எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு, வெந்தயம் போட்டு தாளிச்சிட்டு நம்ம உரித்து வச்சுருந்த சின்ன வெங்காயமும் பெரிய வெங்காயம் போட்டு தாளிச்சிடலாங்க. கூடவே பச்சை மிளகாய், கருவேப்பிலை இதெல்லாம் போட்டு வதக்கிக்கலாம். வதக்கிட்டு தக்காளியும் போட்டு வதக்கிட்டு அரிஞ்சு வச்ச காய்கறிகள் சௌ முருங்கைக்காய், சக்கரவள்ளிக்கிழங்கு எல்லாம் போட்டு வதக்கிடலாங்க. இப்போ இதில் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு மஞ்சத்தூள், 2 ஸ்பூன் அளவு சாம்பார் தூள் அதையும் சேர்த்துட்டு உப்பு ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு சேர்த்துட்டு நல்லா கலந்துக்கலாம். இதில் நான் கரைச்சி வச்சுருந்த 1/2 டம்ளர் புளி தண்ணி அதையும் இதில் சேர்த்துட்டேங்க. நம்ம தனியாக கூட காய்கறி வேக வச்சு இதில் சேர்த்துக்கலாம். இது அவசர சமையல்ன்றதால நான் குயிக்காக இதை போல் செய்திடலான்னு செஞ்சுட்டேங்க. மூடி வச்சு நல்லா வேகட்டுங்க, கொதிக்கட்டும். நல்லா கொதி வர ஆரம்பிச்சிருச்சு. காய்கறி வேகலைன்னா இன்னும் கூட கொஞ்சம் நேரம் வெந்துருச்சான்னு பார்த்துட்டு வேக வச்சுக்கலாம். பருப்பு நல்லா கடைஞ்சிட்டு இதில் ஊற்றிடலாங்க. ஊற்றிட்டு இதுக்கு உப்பு தேவைன்னா இன்னும் கொஞ்சம் கூட இதில் சால்ட்டு ஆட் பண்ணிக்கலாம். நல்லா ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதி வந்ததும் மேலே கொத்தமல்லி தழைகள்லாம் தூவிட்டு ஸ்டவ் பண்ணிவிட்டு இறக்கி வச்சிடலாங்க. டக்குன்னு சாம்பார் அது போல் நான் செய்து முடிச்சிட்டேன். அடுத்து பொரியலுக்கு கோஸு, கேரட்டு, பீன்ஸ் இது போல் பொடியாக அரிஞ்சிட்டு ஒரு குக்கரில் போட்டுட்டேங்க. ஒரு 1/2 மணி நேரம் முன்னாடியே 1/4 டீஸ்பூன் அளவு பைத்தம்பருப்பு தண்ணியில் ஊற வச்சுருந்தேன். அதையும் இதில் போட்டுட்டு மஞ்சத்தூள், உப்பு இதெல்லாம் போட்டு கலந்துட்டேங்க. கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு நம்ம குக்கரில் வேக வச்சிட்டேன். ஒரு விசில் வெயிட் போட்டு ஒரு விசில் வந்தது இறக்கி வச்சிட்டேங்க. டக்குன்னு பொரியல் இது போல் பண்ணிடலாம். சேப்பங்கிழங்கு இந்த போல் உப்பு, மஞ்சத்தூள் இதெல்லாம் போட்டு குக்கரில் ஒரு விசில் வேக வச்சு இறக்கி வச்சிட்டேங்க. அது பொடியாக அது போல் அரிஞ்சு வச்சிட்டேன். சேப்பங்கிழங்கு மசாலாவுக்கு 5-6 சின்ன வெங்காயம், புளி ஒரு சின்னதாக தண்ணியில் ஊற வச்சுது இதெல்லாம் மிக்ஸி ஜாரில் போட்டு புளி தண்ணி ஊற்றிட்டு ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு சோம்பு போட்டு இவ்வளோ அரைச்சி எடுத்து வச்சுட்டேங்க. கடாயில் கொஞ்சமாக ஆயில் ஊற்றிட்டு கருவேப்பிலையை போட்டு வதக்கிட்டு அரைச்சி வச்சுருந்து மசாலாவை போட்டு 2 நிமிஷம் வதக்கிக்கலாங்க. கூடவே மஞ்சத்தூள், சாம்பார் தூள், தனி மிளகாய் தூள் எல்லாமே 1 டீஸ்பூன் அளவு சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் போல் வதக்கிட்டேங்க. உப்பு இதுக்கு தேவையான அளவு உப்பு 1 ஸ்பூன் அளவு போட்டுட்டு வேக வச்சுருந்த பொடியாக நறுக்கின அந்த சேப்பங்கிழங்கு இதில் போட்டுட்டு வதக்கிடலாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 10-15 நிமிஷம் வரைக்கும் நான் வேக வச்சுட்டேங்க. வறுத்துட்டேன். இதில் ரொம்ப ஆயிலும் ஊற்றலை. இது போல் ஆயில் ரொம்ப சேர்க்காமல் நம்ம இதை போல் ஈஸியாக செய்யலாங்க. வறுவல் அருமையாக சூப்பர் டேஸ்ட்டாக இருந்தது. தேவைப்பட்டால் ஊற்றிக்கலாம். நான் இதில் ரொம்ப ஆயிலும் சேர்க்கல. சாதம் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சுங்க. இப்போ இன்னொரு ஸ்டவ்வில் நம்ம பொரியல் தாளிச்சிக்கலாம். அடுப்பில் கடாயில் கொஞ்சமாக ஆயில் ஊற்றிட்டு பெருங்காயம், கடுகு, உளுத்தம்பருப்பு இதெல்லாம் போட்டு தாளிச்சிட்டேங்க. தாளிச்சிட்டு ஒரு வரமிளகாய் 1 போட்டு வறுத்துட்டு பச்சை மிளகாய், 1/2 பச்சை மிளகாய் சின்னதாக கட் பண்ணது அதையும் போட்டுட்டு கருவேப்பிலையெல்லாம் போட்டு தாளிச்சிட்டு வேக வச்சுருந்த இந்த காய்கறி அதை இதில் போட்டுட்டேங்க. தண்ணி இருந்தாலும் இது அப்படியே ட்ரை ஆகிடும். 2 நிமிஷம் அந்த போல் வதக்கிட்டு கொஞ்சமாக இது மேலே அப்படி தேங்காய் துருவல் தூவிட்டு 2 நிமிஷம் அடுப்பில் வச்சு கிளறிட்டு இறக்கிட்டேன். குயிக்காகவும் ஈஸியாகவும் சமையல் இன்றைக்கி செஞ்சாச்சுங்க. பொரியல், வறுவல், சாம்பார், சாதம் எல்லாமே தயாராகிடுச்சு. இறக்கியும் வச்சுட்டேங்க. வறுவலும் நல்லா ரோஸ்ட் ஆகிடுச்சு. நம்ம வேறு பாத்திரத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். லஞ்சுக்கு இந்த போல் சாம்பார், பொரியல், வறுவல் நீங்களும் ஒரு முறை இது போல் ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்து இன்றைக்கி ஒரு ஸ்வீட் ரெசிபி பார்க்கலாங்க. அவல் வச்சுருந்து
நம்ம இதை போல் சூப்பர் டேஸ்டான சாஃப்டான அவல் கேசரி செய்யலாங்க. எப்படி செஞ்சேன்னு பார்க்கலாம். இதை நான் நேற்று பண்ணியிருந்ததுங்க, அந்த வீடியோவாக எடுத்திருந்தேன், அதுதான் இன்றைக்கி போடுறேன். கையில் ஒட்டாமல் சூப்பர் சாஃப்டாக அருமையாக வந்துருந்தது. எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இப்போ அடுப்பில் ஒரு அடிகனமான பேன் வச்சுட்டு ஒரு 2-3 ஸ்பூன் அளவு நெய் ஊற்றிட்டு 1 கப் அளவு லேஸ் அவல் அதை போட்டுட்டு வறுத்துக்கலாங்க. ஒரு 2-3 நிமிஷம் வரைக்கும் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு வறுத்துக்கலாம். வறுத்துட்டு நம்ம ஸ்டவ் பண்ணிவிட்டு இறக்கிடலாம். ஒரு பாத்திரத்தில் 3/4 கப் அளவு பொடித்த வெல்லம் போட்டு ஒரு 1/4 கப் அளவு தண்ணி ஊற்றிட்டு நல்லா கொதிக்க வச்சுக்கலாங்க. இது கொதி வர ஆரம்பித்ததும் வடிகட்டி எடுத்து வச்சுருவோம். இந்த வறுத்து எடுத்து வச்சுருந்த அவலை மிக்ஸி ஜாரில் போட்டு நம்ம ரவை மாதிரி பொடிச்சு எடுத்து வச்சிடலாம். இந்த போல் ரவை மாதிரி பிடிச்சாச்சுங்க. இப்போ அடுப்பில் இன்னொரு அடிகனமான பேன் வச்சுட்டு அதில் ஒரு 1.25 டம்ளர் அளவு தண்ணி ஊற்றிட்டு பொடித்த இந்த அவலை போட்டுடலாம். லைட்டாக கொதி வர ஆரம்பிச்சது இந்த அவலை போட்டுடலாங்க. கட்டி இல்லாமல் நல்லா இந்த போல் கிளறிக்கலாம். கட்டி இருந்ததுன்னா கூட நம்ம கரண்டியில் மெதுவாகவே நம்ம கிளறிக்கலாங்க. இதில் தேவைப்பட்டால் கேசரி பவுடரு சேர்த்துக்கலாம். ஆப்ஷன் தான் இது. நம்ம இல்லைன்னா கூட தேவையில்லைன்னா கூட விட்டுடலாம். இப்போ இதில் வடிகட்டி எடுத்து வச்சுருந்த வெள்ளைப்பாகு ஊற்றிட்டு நல்லா கலந்துக்கலாங்க. இதில் ஒரு பிஞ்ச் ஆஃப் சால்ட்டு சேர்த்துட்டு நல்லா இதில் கிளறிக்கிட்டேன். எல்லாமே நம்ம மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கலாங்க. இப்போ இதில் ஒரு 2-3 ஸ்பூன் அளவு நெய் ஊற்றிக்கலாம். நெய் சேர்க்க ரொம்ப டேஸ்ட்டாக அருமையாக இருக்கும். இப்போ நம்ம கை விடாமல் இதில் கிளறிக்கலாங்க. கரண்டிலே இதில் கலந்துக்கிட்டே இருக்கலாம். நல்லா ஒட்டாத பதம் வந்ததும் ஸ்டவ் பண்ணிகிட்டே இறக்கி வச்சுருவோங்க. இப்போ நல்லா ஒட்டாத பதம் வர ஆரம்பிச்சிருச்சு. இதில் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு ஏலக்காய் தூள் போட்டுட்டு கலந்துட்டு 2 நிமிஷம் வச்சுருந்துட்டு நம்ம இறக்கிடுவோங்க. அருமையான அவல் கேசரி தயாராகிடுச்சுங்க. பாருங்கள், ஒட்டாமல் அருமையாக வந்தது. ஸ்வீட் கிட்ட டக்குன்னு இந்த போல் நம்ம செய்து கொடுக்கலாம். இது இப்போ இன்னொரு ஸ்டவ்வில் நம்ம தாளிக்கிற கரண்டி போட்டுட்டு 2 ஸ்பூன் நெய் ஊற்றிட்டு ஒரு 10 முந்திரி பருப்பு பொடி பண்ணி இதில் சேர்த்துக்கலாங்க. நல்லா வறுத்துட்டு இது மேலே அப்படியே தூவிடலாம். தூவிட்டு நல்லா கலந்துடலாங்க. அருமையான அவல் கேசரி டக்குன்னு இது போல் செய்திடலாம். ருசியாகவும் அவ்வளோ நல்லா சாஃப்டாகவும் இருந்தது. நீங்களும் இந்த அவல் கேசரி இந்த போல் அளவோடு செய்து பாருங்கள். இப்போ 2 சின்ன கிச்சன் டிப்ஸ் பார்க்கலாங்க. இப்போ சக்கரை டப்பாவில் எறும்பு வந்ததுன்னா நம்ம 2 கிராம்பு போட்டு வச்சுட்டா எறும்பு வராமல் தடுக்கலாம். எறும்பு வராதுங்க, மூடி வச்சிடலாம். இப்போ நம்ம வீட்டில் முட்டை வாங்கி வச்சுருந்து ரொம்ப நாள் ஆயிடுச்சுன்னா அது வீணாக போகாமல் இருக்கிறதுக்காக அது மேலே வந்து நம்ம ரீஃபைண்ட் ஆயிலில் தடவி வச்சிடலாங்க. வீணாக போகாமல் இருக்கும். இதெல்லாம் நான் படித்து தெரிஞ்சிட்டேங்க. உங்களுக்கு இந்த சின்ன சின்ன டிப்ஸ்லாம் பிடிச்சதுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம மேற்கொண்டு அடுத்த வீடியோலையும் ஆட் பண்ணுறேன். அவ்வளோதாங்க இன்றைக்கி சமையல் வீடியோ, ஸ்வீட் ரெசிபி, கிச்சன் டிப்ஸ் இதெல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா என்னுடைய சேனலான குக்கிங் வித் சித்ரா அன்பு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.